ஹாய்ங்க, வாங்க சுண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமுங்க. அடுப்பில் சட்டி எடுத்து வச்சாச்சு. சட்டி காஞ்சதும் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெந்தயமும் போட்டாச்சுங்க. இது நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை, சுண்டைக்காயை பறித்து நல்லா கழுவி அதை ரெண்டாக குழந்து வச்சுருக்கிறேன். கத்தி வச்சும் பண்ணிக்கலாம், இல்லை மத்து இருந்ததுன்னா லைட்டாக ஒரு தட்டு தட்டினீங்கன்னா எல்லாம் அப்படி வெடித்து வந்துடும். நல்லா போட்டு வதக்கிட்டு அடுத்ததாக இதில் பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு நல்லா நிறையா போட்டுக்கோங்க. ஒரு பூண்டு, முழு பூண்டு போட்டு அடுத்ததாக சின்ன வெங்காயம் நல்லா உரித்து கழுவி ஒன்றுக்கு ரெண்டாக அப்படின்னு வெட்டி வச்சுருக்கேன். நல்லா வதங்கினதும் அடுத்து ஒரு 3 குட்டி தக்காளி போட்டு அரைச்சி ஊற்றியாச்சுங்க. நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக மஞ்சள் தூள், குழம்பு மசாலா. நான் ஆச்சி புளி குழம்பு மசாலா தாங்க போட்டிருக்கிறேன். அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதில் அடுத்ததாக நாம் சேர்க்க வேண்டியது காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தாச்சுங்க. புளி நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு. புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வந்ததும் அடுத்ததாக லாஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த தேங்காய் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அவ்வளோதாங்க. தேவைக்கு உப்பு போட்டு இறக்கிக்க வேண்டியதாங்க.